மச்சாவதாரம். இந்த கல்ப காலத்தின் முடிவு நெருங்குகிறது. மகாவிஷ்ணு ராஜரிஷி சத்தியவிரதனை பார்க்கிறார். மிகப்பெரிய பக்தரான அவர் கைகளில் நீரை முகந்து பூஜை செய்து கொண்டிருக்கிறார். சத்தியவிரதன் மீண்டும் கைகளை குவித்து தண்ணீரை எடுக்கிறார். ஓ பாவம் சிறிய மீன், எப்படி பயந்திருக்கும். நான் ஆற்று நீரிலேயே விட்டு விடுகிறேன். ஓ ராஜாவே, என்னை மீண்டும் நீரில் விட்டு விடாதே. பயப்படாதே சிறிய மீனே, நான் உன்னை காப்பாற்றுகிறேன். சத்தியவிரதன் அந்த மீனை தன் கமண்டலத்தில் இட்டு தன்னுடைய ஆசிரமத்துக்கு கொண்டு போனார். அன்று இரவு அந்த மீன் வளர்ந்து வளர்ந்து கமண்டலம் அளவு பெரியதாகிவிட்டது. காலையில் சத்தியவிரதன் அதை காணச் சென்றபோது, ராஜாவே, இந்த கமண்டலம் மிக சிறியதாக இருக்கிறது. பெரிய பாத்திரம் இருந்தால் அதில் என்னை விடுங்கள். சத்தியவிரதன் நீர் நிறைந்த ஒரு பெரிய பாத்திரத்தில் மீனை இட்டார். ஆனால் சிறிது நேரத்திற்குள் சத்தியவிரதன் பாத்திரத்தை ஆசிரமத்துக்கு அருகில் இருந்த குளத்தருகே கொண்டு சென்று மீனை குளத்தில் இட்டார். உடனே மீன் குளத்தின் அளவு பெரியதாகிவிட்டது. ராஜாவே, பெரிய ஆழமான ஏரியில் என்னை விட்டுவிடு, இல்லை என்றால் நான் இங்கு இறந்து விடுவேன். பிறகு சத்தியவிரதன் பெரிய ஏரிகள் பலவற்றுக்கும் மீனை எடுத்துச் சென்றார். ஆனாலும் எனக்கு நிறைய தண்ணீர் வேண்டும். ராஜாவே, நீங்கள் அதை தந்தாக வேண்டும். மீனின் செய்கையால் கோபமுற்ற சத்தியவிரதன் கடலுக்கு கொண்டு செல்ல நினைத்தார். அவருக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. யார் நீ? ஒருவேளை நீங்கள் மகாவிஷ்ணுவா? என்னை மன்னியுங்கள். சத்தியவிரதா, இன்றிலிருந்து 7வது நாள் எல்லாம் அழிந்து போகும்படி கடல் பொங்கி எழும், மூவுலகங்களும் மூழ்கிப் போகும். உங்களை காப்பாற்ற நான் ஒரு பெரிய படகை அனுப்புவேன். இதற்குள் நீங்கள் உங்களுக்கு வேண்டிய மூலிகைகள், விதைகள், மிருகங்கள் ஆகியவற்றை சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு சப்த ரிஷிகளுடன் படகில் ஏறி எனக்காக காத்திருங்கள். பாம்புகளின் ராஜாவான வாசுகியையும் அழைத்து வாருங்கள். ஏழு நாட்களுக்கு பிறகு வானில் கருமேகங்கள் எழுந்து பெருமழையை பொழிந்தன. கடல் நீர் மேலெழும்பி பேரலைகள் பூமியை விழுங்கத் தொடங்கின. மகாவிஷ்ணுவை தொழுவோம், நம்மை காப்பாற்றுவேன் என்று உறுதி அளித்திருக்கிறார். மீன் சொன்னபடியே சத்தியவிரதனும் சப்த ரிஷிகளும் கடற்கரையில் காத்திருந்தனர். திடீரென்று, அங்கே பாருங்கள், மகாவிஷ்ணு கூறியபடியே படகு வருகிறது, தயாராக இருங்கள். அந்த படகு கரையை அடைந்தவுடன் சத்தியவிரதனும் சப்த ரிஷிகளும் அதில் ஏறினார்கள். சில ஜீவராசிகளும் படகில் ஏறின. கொந்தளித்துக் கொண்டிருந்த கடல் படகை அலைக்கழித்தது. திடீரென்று கொம்புள்ள ஒரு தங்க மீன் அவர்களை நோக்கி வருவதை அவர்கள் கண்டார்கள். சீக்கிரம் வாசுகியை கொண்டு படகை என் கொம்பில் சேர்த்து கட்டுங்கள். அஞ்ச வேண்டாம், நீங்கள் பத்திரமாக இருப்பீர்கள். சத்தியவிரதனுக்கும் சப்த ரிஷிகளுக்கும் மகாவிஷ்ணு உபதேசித்த சத்தியத்தின் மேன்மைதான் நமக்கு புராணங்களாக கிடைத்துள்ளன என்று மத்ஸ்ய புராணம் கூறுகிறது. அவ்வாறு மகாவிஷ்ணு உண்மையான பக்தர்களை அழிவில் இருந்து காப்பாற்றி அடுத்து வரும் கல்ப காலங்களுக்கு அவர்கள் ஆன்ம அறிவை எடுத்துச் செல்ல வழி செய்தார்.